ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அதை எண்ணி பார்த்து நமக்கு ஜீவன் கொடுக்கிற, நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிற, வாக்கு மாறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரங்களை செலுத்த மனதின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். அவர் செய்த உபகாரங்கள் ஏராளமாய் இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அது எண்ணி முடியாததா இருக்கிறது. அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தாங்குகிறவராக இருக்கிறீங்க. எங்களை காப்பாற்றி வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்க. எங்களை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு செல்லுகிற தேவன். எங்களை நீ ஒருபோது கைவிடுகிறவரே அல்லப்பா. ஆமாண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களை தாங்கி அதிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, எது சரி என்பதை எங்களுக்கு போதிக்கிறீங்க. சரியான பாதையிலே நடந்து வருவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. வழி நடத்துறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நம்பிக்கையை விட்டுங்க, விசுவாசத்துல வளர வைங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவீராக. பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 27 நம்ம தியானிக்க போகிறோம். பிடிஎஃப் ஃபைல் ஓபன் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன தலைப்பின் கீழே தியானிக்கிறோம்? ஸ்டாப் பிளேமிங் த பாஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் லிவ். கடந்த காலத்தை குற்றம் சாட்டாதே, மனம் திரும்பி பிழைத்திரு. கடந்த காலத்தை குற்றம் சாட்டாதே, மனம் திரும்பி பிழைத்திரு. The soul who sins shall die. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அடிப்படையான வேத பகுதியாக இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துடைய முழு வசனங்களும் இதற்கு ஆதாரமா இருக்கிறது. அதுல சில முக்கிய வசனங்களையும் அதிலிருந்து என்ன பாடங்களை நீ கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதையும் நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம போன பாகத்துல சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா தன் உடன்படிக்கையை மீறி எகிப்தை நோக்கி தன் வேர்களை திருப்பியதை நம்ம பார்த்தோம். அதுல புரிந்து கொண்டோம் அந்த விடுகதை என்ன, உருவகம் என்ன, சிதேக்கியா யாரு, அப்படி அவர் ஒரு கழுகு கிட்ட இருந்து இன்னொரு கழுகுக்கான விஷயத்துக்கு ஏன் போறாரு, இதை குறித்தெல்லாம் போன பாகத்துல தியானித்தோம். இது தொடர்ச்சியாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல மக்கள் மற்றொரு தவறான பாதுகாப்பை நாடுகிறார்கள். என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏற்பட்ட எல்லாவற்றுக்கும் எங்கள் முன்னோர்களே காரணம் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோரையோ இல்ல பெற்றோருடைய பெற்றோரையோ முன்னோர்களை காரணம் காட்டுகிற ஒரு சந்ததியாய் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதை குறித்து இந்த நாள் புரிந்து கொள்ள போகிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய இந்த கலகமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடந்த தலைமுறையுடைய பாவங்களை தான் காரணமா இருக்கும்படி இருக்குது. இன்னைக்கு நாங்க இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி அவங்க இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன பழமொழியோட ஆரம்பிக்கிறாங்கன்னா, பிதாக்கள் புளிப்பான திராட்சை பழத்தை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. அது என்னங்கிறத பத்தி விலாவரியா நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு சில வெளிப்பாடுகளோடு கூட இந்த புரிதல்களை கொடுப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர்,
பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாருங்க, இந்த எசேக்கியேல் 18 அதிகாரத்துடைய முதல் 4 வசனத்துல எல்லாருமே இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொள்ள செய்த ஒரு பழமொழி இருக்குது. அதான் சொல்றாங்க. இந்த பழமொழியில ஒரு பகுதி உண்மை இருந்துச்சு, ஆனா முழுமையான உண்மை அல்ல. என்னைக்குமே தேவனுடைய வசனத்தை அறகுறையா உண்மையான ஒரு பகுதியை சொல்லிட்டு மற்றொரு உண்மையான பகுதியை சொல்லாம பேசணும்னா அந்த ஒரு ஒரு வசனமே தவறான புரிதலுக்குள்ள போய் அவங்களுக்கு தவறான சத்தியங்களுக்குள்ள போயிடுவாங்க. இங்க என்ன ஒரு வார்த்தையில பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பாருங்க, அந்த வசனத்தை வார்த்தைகளை திரும்ப சொல்லலாம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின அப்படிங்கிற விஷயம். அதாவது என்ன சொல்ல வராங்க, எங்களுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணாங்க, அதனாலதான் நாங்க இப்ப இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம். இதுல ஒரு உண்மை என்னன்னா பிதாக்கள் தப்பு பண்ணி இருக்கலாம், எல்லா பிதாக்களையும் சொல்ல வரல, ஆனா முன்னோர்கள் அவங்க தவறு செய்திருக்கலாம். அதாவது பெற்றோரின் செயல்கள் குழந்தைகளை பாதிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா பாதிக்கலாம். ஒரு சண்டை இருக்குதுன்னா ஒரு தலைமுறையால் ஆரம்பிக்கப்பட்டாலும் அடுத்த தலைமுறை அதன் விளைவுகளை அனுபவிக்கலாம் இல்லையா? ஒரு உறவு கூட சண்டை போட்டு பேச்சுவார்த்தையே இல்லைன்னா அது அப்படியே அடுத்த சந்ததி வரைக்கும் அது தொடர்கிறதா இருக்குது. தவறான பொருளாதார முடிவுகள் குடும்பத்தை பாதிக்கலாம், உண்மைதான். விக்கிரக ஆராதனை குடும்ப கலாச்சாரமாக மாறலாம். வன்முறை, அடிமைத்தன பழக்கங்கள், பொய் மற்றும் பயம் தலைமுறைகளை காயப்படுத்தலாம். இதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்படியே தான் நீங்க வாழ்ந்தாகணும்னு ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கறதா இந்த இன்னைக்கு செய்தியோடைய மிக முக்கியமான பாடமா இருக்கு. முன்னோர்கள் இதை பண்ணாங்க, உங்க பெற்றோர்கள் இதை தவற செய்தாங்க, நீங்க அந்த தவறிலேயே இருக்கணும், இல்ல அதோடைய விளைவுகளையே அனுபவிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இல்லை. அதுல இருந்து நீங்க விடுதலையாக முடியும், அதுல இருந்து நீங்க வேறுபட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அதை பற்றின புரிதலை தான் ஆண்டவர் இன்னைக்கு விளக்கி கூற விரும்புகிறார். எசேக்கியேல் 18 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை திட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டியை கொடாமலும் புலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டை இங்க சொல்லப்படுது. மேலேயே எப்படி போடப்படுதுன்னா, ஒருவன் நீதிமானா இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டு எல்லா விஷயமும் சொல்லப்பட்டு கீழே அவனே நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டுத்துக்குமே முதல்ல வித்தியாசம் இருக்குது, புரிந்து கொள்ளணும். ஒருவன் நீதிமானா இருந்து இந்த மாதிரி நீதியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும், அப்ப அவன் நீதிமான் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் ஒரு பொருள் கொடுக்குது. நீ நீதியான விஷயங்கள் எல்லாம் செய்தால் நீ நீதிமான் அப்படின்னு சொல்ற அர்த்தங்கள் வேற மாதிரி இருக்கு. என்னன்னு புரிந்து கொள்ளணும்னா, தேவன் நம்மளை நீதிமானாய் உருவாக்கி நம்ம இடத்திலிருந்து நீதியான செயல்களை செயல்படுத்த வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா தேவ நீதி நம்ம மேல வரும் பொழுது எல்லா நீதியான செயல்களும் நம்ம செய்து நாம் நீதிமானாகவே இருக்க முடியும். ஆனா சொந்தமா நம்மளே முயற்சி பண்ணி நான் ஏதாவது நீதியா வாழ போறேன் அப்படின்னு நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நம்மளுடைய சுய நீதியானது ஒருபோதும் நம்மளை நீதிமானாக நிறுத்த போறது இல்லை. அந்த நீதியான செயல்களை எல்லாம் இந்த வசனங்கள்
அடிப்படையா நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல இந்த 5லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்ட இந்த வசனத்துடைய தன்மையை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள போறோம்னா, ஒருவன் நீதிமானா இருந்து அப்படின்னு சொல்லப்படுது பாத்தீங்களா. அந்த இடத்துல இந்த நீதிமானா இருந்துங்கிற ஒரு மனுஷனை எப்படி பார்க்க போறீங்கன்னா, நீதிமானான ஒரு தகப்பன், ஒரு அப்பா. சரிங்களா. அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? நீதிமானான தகப்பன். தேவன் முதல்ல ஒரு நீதிமான விவரிக்கிறாரு. அவனுடைய நீதி மத சடங்குகளில் மட்டும் வெளிப்படவில்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? விக்கிரகங்களிடம் செல்லவில்லை, திருமண உறவின் பரிசுத்தத்தை மதித்தான், யாரையும் ஒடுக்கவில்லை, கடனை பயன்படுத்தி மற்றவரை சுரண்டவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, பசியுள்ளவனுக்கு உணவு கொடுத்தான், உடையில்லாதவனை உடையால் மூடினான், அநியாய வட்டியில் லாபம் பெறவில்லை, நீதியை செய்தான், தேவனுடைய வழிகளில் நடந்தான். இப்படிப்பட்ட ஒரு நீதிமானான ஒரு தகப்பனை குறித்து இந்த அதிகாரங்கள்ல ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுகிறோம், இந்த வசனங்கள்ல. அடுத்தது எசேக்கியேல் 18ல 10லிருந்து 13 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமையின்படி நடவாமல் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயும் இருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து புலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை குறிப்பிடப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த எசேக்கியேல் 18ல 10லிருந்து 13 வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள போறோம்? ஒரு வன்முறை உள்ள மகன், வன்முறை செய்கிற ஒரு மகன் இந்த நீதிமானாகிய அப்பாவுக்கே இருக்க முடியும். நீதிமானான தகப்பனுக்கு ஒரு துன்மார்க்க மகன் பிறக்கிறானா? இப்படி நடக்குமா அப்படிங்கிற புரிதல்ல தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள போறோம். பாருங்க, இந்த பகுதிகள் அந்த மகனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நீதிமானான தகப்பனுக்கு பிறந்த மகன் துன்மார்க்கமான ஒரு மகனாக இருக்கிறான். அவன் வன்முறை உள்ளவனா இருக்கிறான், கொள்ளையடிக்கிறான், விக்கிரக ஆராதனை செய்கிறான், ஒழுக்க மீறலில் வாழ்கிறான், ஏழைகளை ஒடுக்குகிறான், அநியாய லாபம் பெறுகிறான். இங்க முக்கியமான செய்தி என்னன்னா, நல்ல பெற்றோருடைய விசுவாசம் குழந்தையின் தனிப்பட்ட கீழ்ப்படிதலை தானாக உருவாக்காது. பெற்றோர் நல்லா ஜெபிக்கிறவங்க, கண்டிப்பா அதனால அந்த பிள்ளை நல்லா ஜெபிக்கும் அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்கிறதா இங்க வசனத்துல பதிவு பண்ணப்படுது. அப்ப என்ன பண்றது? நம்ம பெற்றோர் எப்படி வேணாலும் இருக்க வேண்டியதானே அப்போ அப்படின்னா இல்ல. நிச்சயமாக பெற்றோருடைய அடித்தளமான பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது, உண்மை. ஜெபிக்கிறவங்க பெற்றோர் இருக்கும் பொழுது ஜெபிக்கிற எண்ணங்கள் நிச்சயமா பிள்ளைகளுக்கு உருவாகும், அது கரெக்ட். பட் ஆனா அவங்க தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து உண்மையாய் அந்த பழக்க வழக்கங்கள் உருவாகாமல் போனால், பெற்றோர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல விசுவாசமுள்ள பெற்றோரா இருந்தாலும் அதாவது குழந்தைகிட்ட தேவனுக்கு கீழ்ப்படிதல இவங்களுடைய விசுவாசமோ ஜெபமோ உருவாக்கிட போறது இல்லைங்கிறதான் இங்க வசனத்துல பதிவு பண்றாரு. ஒரு குழந்தைக்கு நல்ல குடும்ப பின்னணி இருக்கலாம், ஜெபிக்கும் பெற்றோர் இருக்கலாம், வேதாகம போதனை கிடைக்கலாம், சபை சூழல் கூட நல்லா கிடைச்சிடலாம். இவையெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த நபரும், அதாவது அந்த குழந்தையும், அந்த பிள்ளையும், அந்த பையனும், அந்த பிள்ளையும் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு பதிலளிக்க வேண்டும். அதனால அவங்க தேவனிடத்துல எப்படி உறவாடுறாங்கிறதா முக்கியம். எங்க அப்பா ரொம்ப பெரிய ஊழியக்காரர், இல்லை எங்க அம்மா ஒரு நல்ல ஜெப வீராங்கனை, எங்க தாத்தா ஒரு சிறந்த நீதிமான் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பையனோ பேர பையனோ தேவனிடத்துல போய் எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. விசுவாசத்தை போதிக்கலாம், விசுவாசத்தின் முன்மாதிரியை ஒருத்தர் காட்டலாம், இல்ல குழந்தைகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, அடுத்த சந்ததிக்காக ஜெபிக்கலாம். ஆனா அவர்களுக்கு பதிலாக நாம் விசுவாசிக்க முடியாது. அவங்களுக்கு பதிலாக நான் விசுவாசிக்கிறேன், அவங்களுக்கு பதிலாக நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு பதிலாக நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லி அவங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறத இந்த வசனத்துல பதிவு பண்றார்.
அடுத்தது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வசனங்கள் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அதுல அதே இன்னொரு மகனை, அந்த இப்ப நம்ம ஒரு நீதிமானுடைய தகப்பன்னு சொன்னோம். நீதிமானுடைய தகப்பனுக்கு ஒரு துன்மார்க்கமான பையன் பிறந்தான்னு வாசிச்சோம். துன்மார்க்கமான பையனுக்கு இப்போ ஒரு நீதிமானான பேரன், அடுத்த பையன் பிறக்கிறான் இல்லையா? இப்போ 3 சந்ததிக்கு எடுத்த மாதிரி காண்பிக்கப்படுது. இப்போது துன்மார்க்க தகப்பனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் நீதிமானான தகப்பனுக்கு எப்படி பார்க்கலாம்? நீதிமானான பேரன் அப்படி பார்க்கலாம். அவன் தனது தகப்பனுடைய பாவங்களை காண்கிறான், கவனமாக சிந்திக்கிறான், அவற்றை பின்பற்ற மறுக்கிறான். அவன் சொல்றது என்னன்னா, இது எங்கள் குடும்பத்தில் நடந்தது உண்மைதான், ஆனால் இதை நான் தொடர வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறான். இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த சந்ததியில் வருகிற மாற்றங்களை இங்க நீங்க புரிந்து கொள்ள முடியுது. பாருங்க, இதைதான் ஆண்டவர் எப்படி சொல்லி நமக்கு விவரிக்க விரும்புறாரு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19, 20. இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்றார். இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு தகப்பனுடைய தவறு அடுத்தது மகனை பாதிக்குமா? பாதிக்கும். ஆனால் அந்த பாதிப்புல அந்த மகன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? இல்ல. அந்த மகன் இப்பொழுது அந்த காரியங்களை கண்டு அதிலிருந்து அவன் திருந்தி அதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் விடுதலையோடு வாழ முடிகிறது. இப்ப அடுத்தது அந்த மகனுடைய மகன் எப்படி வாழ முடியும்? அவன் துன்மார்க்கமா பிறந்தாலும் சரி, நீதியானா பிறந்தாலும் சரி, அவனுக்கான நீதியை அவன் தான் செய்து கொள்ள வேண்டும். அவன் மேல இருக்க வேண்டிய காரியங்கள் அது அவன் மேல் தான் இருக்கும். தகப்பனுடைய காரியத்தின் விளைவிலேயே அவன் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சோம்னா, ஆண்டவர் எந்த காரியத்தை முன்வைக்க விரும்புகிறார்? துன்மார்க்கன் மனம் திரும்பி பிழைக்கலாம், அவனுக்கும் வாய்ப்பு இருக்குது. துன்மார்க்கனாவே அவன் சாகணும்னு அவசியம் இல்லை. இந்த அதிகாரத்தின் செய்தி தனிப்பட்ட பொறுப்பில் முடிந்திருந்துச்சுன்னா அது பயமுறுத்தும் செய்தியாக தான் இருந்திருக்கும். எப்படி? ஆமாமா, மகனை தான் அவன் செத்தே போயிட வேண்டியது, அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி முடிஞ்சிருந்துச்சுன்னா. ஆனா இங்க ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு? துன்மார்க்கனாவே இருந்தா கூட அவன் மனம் திரும்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதா கூறுறாரு. துன்மார்க்கன் தன் பாவங்களை விட்டு மனம் திரும்பினால் அவன் பிழைப்பான். இதோடைய பொருளை இப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கடந்த கால உங்களுடைய இறுதி தீர்ப்பாக இருந்திரல. பாவ வாழ்க்கை மாற்ற முடியாத ஒரு அடையாளம் அல்ல. தவறான குடும்ப பாதையில நீங்க வந்திருந்தீங்கன்னா அதை தொடர வேண்டிய கட்டாயமும் இல்லை. தேவனை நோக்கி திரும்புவதற்கான கதவு திறந்திருக்கிறது, இன்னைக்கும் திறந்திருக்கிறது உங்களுக்காக. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சந்ததியா நாங்க இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க தொடர வேண்டிய கட்டாயம் அல்ல. முன்னோர்கள் விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் என்பதற்காக நீங்களும் அந்த விக்கிரக ஆராதனையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் அல்ல. இந்த பாவ பழக்க வழக்கங்களை வீடுல முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தாங்கிறதுக்காக அதை நீங்களும் தொடர வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. நீங்க விடுதலையோடு வாழ முடியும். எசேக்கியேல் 18:23 ஆண்டவர் எப்படி கேட்கிறாருன்னா, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது 30ஆம் வசனத்துக்கு போயிடலாம் பாருங்க, கடைசி முடிகிற பகுதி 3 வசனம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியில் இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தின் 30 32 வசனத்துல மனம் திரும்பி பிழைத்திருங்க அப்படின்னு தான் முடிக்கிறார். உங்க முன்னோர்கள் பாவம் செய்ததால் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படின்னு முடிக்கல.
நீங்கள் தவறியதால் இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிக்கல. தேவன் எப்படி முடிக்கிறார்னா, மனம் திரும்புங்க, உங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புங்க, பாவத்தை இடரலாக வைத்திருக்காதீர்கள், மீறுதல்களை அகற்றுங்கள், புதிய இருதயமும் புதிய ஆவியும் பெறுங்கள், மனம் திரும்பி பிழைத்திருங்கள். இப்பவும் உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டு தான் இருக்குது. நீங்க மனம் திரும்பி இந்த காரியத்திற்கு நீங்க உங்களை அடிப்படையை வச்சீங்கன்னா நீங்க பிழைத்திருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. உன் கடந்த காலம் உன்னை பற்றி விளக்கலாம், ஆனால் உன்னை சிறைப்படுத்த அதற்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத எப்படி விளங்கிக் கொள்றோம்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 2 பொய்களை இது உடைக்கிறது. இந்த சத்தியம் இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில 2 பொய்கள் நம்பிக்கையாக மாறிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, பொய் ஒண்ணு என்னன்னா, என் குடும்பம் இப்படிதான், என்ன பண்றது, நானும் இப்படியே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ஒரு பொய். இன்னொரு பொய், நான் முன்பு நல்லவனா தான் இருந்தேன், எனவே இன்று எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லவனா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் அது பொய். தேவன் என்ன நம்ம மத்தியில பேசுறாருன்னா, இன்று நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாய்? என் குடும்பம் இப்படித்தான், அதனால நானும் இப்படிதான் இருந்தாகணும், வேற வழி இல்லைன்னு சொன்னாலும் அது நீ தெரிந்து கொள்றதுதான். அதே மாதிரி எங்க தாத்தா நல்லவர், எங்க அப்பா நல்லவர், நான் நல்லவனா தானே இருப்பேன் அப்படின்னு நீ வாழ்ந்துட்டு போறதில்ல. இல்ல, இன்னைக்கு நீ எந்த வழியில சூஸ் பண்ணிட்டு நீ நடந்துகிட்டு இருக்கிற? தேவனை தெரிந்து கொண்டு தேவனை பின்பற்றும் வாழ்க்கையை வாழ்கிறாயா? நீ எந்த வழியை சூஸ் பண்ற? நீ எடுக்கிற முடிவு தான். அது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதனால எசேக்கியேல் 18ல 6 வாழ்க்கை பாடங்களை நம்ம புரிந்து கொள்ள போறோம். 6 lessons from எசேக்கியேல் 18. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 6 வாழ்க்கை பாடங்கள். நம்பர் 1, do not turn pain into permanent victimhood. காயத்தை நிரந்தர பழி உணர்வாக மாற்றாதே. சிலர் வாழ்க்கையில யாரை குற்றம் சொல்லிட்டே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பெற்றோரால் இருக்கலாம், இல்ல முன்னோர்களால் இருக்கலாம், ஏதோ ஒரு மூலமா இவங்க காயப்பட்டு வளர்ந்திருந்தா, நான் இந்த நிலைமைக்கு ஆனதே காரணம் இவங்க தான், என்ன பண்றது, நான் இப்படியே தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காயத்தை நிரந்தர பழி உணர்வாக மாற்றிடாதீங்க. நீங்க இந்த நிமிடம் மனம் திரும்பினாலும், இந்த நிமிடத்துல கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாலும், உங்களை தேவன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நீங்கள் விடுதலையாக சந்தோஷமாக வாழ முடியும். பழைய வலி வேதனைகள் உங்களை வாழ்நாள் முழுவதும் அது பயமுறுத்த வேண்டிய கட்டாயம் அல்ல, அது உங்களை ஆக்கிரமிக்கவும் அவசியம் அல்ல. 2வது பாடம், family patterns are powerful. Family patterns are powerful, but they are not sovereign. குடும்ப பழக்கங்கள் வலிமையானவைதான், ஆனால் அவை இறையாட்சி உள்ளவை அல்ல. அதாவது சில விஷயம் எங்க ஃபேமிலியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. எங்க தாத்தா இப்படிதான் செத்து போனாரு, எங்க அப்பா இப்படிதான் செத்து போனாரு, நானும் இப்படிதான் செத்து போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் எங்களை வாழ்க்கையை விட்டு போவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரியான நோய் இருக்குது, எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கோபம் இருக்குது, நாங்க இந்த மாதிரிலாம் கெட்டவங்களா தான் இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் நீங்க எந்த விஷயத்துல குடும்பத்துங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னாலும் அது உண்மையாலுமே அவ்வளவு மோசமானதாக தான் தெரியுது. ஆனா இறையாட்சி உள்ளவை அல்ல. அதாவது தேவத்தன்மை உடையவள் அல்ல. அது தேவன் நினைச்சா அதை எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. நீ தேவனிடத்தில் வந்தினா தேவன் எப்பேற்பட்ட குடும்ப வலிமையான சில சம்பவங்களையும் அவர் உடைத்தெறிந்துவார். உன்னோட நின்று போகும். நீ அதை தேவனோடு கூட இணைந்து அந்த ஒரு போராட்டத்தை நீ முறியடித்து வைக்க முடியும், முடித்து வைக்க முடியும். குடும்பத்துல தொடரக்கூடியவையா நம்ம எதெல்லாம் பார்க்க முடியுது? கோபம். தாத்தாவுக்கு இருந்த கோபம் பேரனுக்கு இருக்குதுன்னு சொன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. மன்னிக்காத மனம், பொய், கடன் ஒழுங்கின்மை, ஒழுக்க மீறல், தவறான கட்டுப்பாடு, பயம், ஆவிக்குரிய அலட்சியம், பெண்கள் அல்லது குழந்தைகளை மதிக்காத மனப்பான்மை, மனித அங்கீகாரத்திற்காக வாழ்தல், இது எல்லாம் அப்படியே குடும்பத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது பிரச்சனை. பெற்றோருக்கு மதிக்க தெரியல, மரியாதை கொடுக்க தெரியல, அது அப்படியே பிள்ளைகளும் மதிக்க தெரியல, மரியாதை கொடுக்க தெரியல. பெற்றோர்கள் கோபம் நிறைந்தவங்களா இருக்கிறாங்க, பிள்ளைகளும் கோபம் உள்ளவங்களாவே வளர்றாங்க. பெற்றோர்களே ஒருத்தவங்களை மன்னிக்க மாட்டேன்னு இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் ஒருத்தவங்களுக்கு மன்னிக்கவே மனசே இருக்க மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொன்றும் கடன் ஒழுங்கின்மை,
ஒழுக்க மீறல், தவறான கட்டுப்பாடு, இது அப்படியே வருது பாருங்க. ஆனா இதை என்ன பண்ணி நம்ம முடிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் நம்ம இதை முடித்து வைக்க முடியும். உங்க குடும்பத்துல இது அப்படியே பிரச்சனையா வந்துட்டு இருந்துச்சுனாலும் நீங்க அதை முடித்து வைக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் புதிய தலைமுறை எப்படி சொல்லலாம்னா, இது என்னோட நின்று போகும், என் பிள்ளைகள் இதுல தொடராது, கிறிஸ்துவுக்குள் நான் வாழும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த எல்லா குடும்ப பிரச்சனைகளின் தாக்கங்களும் இது இப்படியே நின்று போகும். வலிவேதனை இல்ல, வியாதி வறுமை இல்ல, போராட்டங்கள் இல்ல, பாவ பழக்கம் இல்ல. இது கிறிஸ்துவுக்குள் நான் இதை ஜெயம் கொள்ளுகிறேன். நீங்க ஜெயித்து அதற்கு பிறகு விடுதலை உள்ள அடுத்த சந்ததியை உருவாக்கி அவங்களுக்கு இதை நீங்க போதிக்கலாம். மூணாவது பாடம், ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் an opportunity, not a substitute. ஆவிக்குரிய பாரம்பரியம் ஒரு வாய்ப்பு தான், தனிப்பட்ட விசுவாசத்துக்கு மாற்றாக. அதான் சொல்ல வரும். என்னது, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல நீங்க பிறந்திருந்தீங்க, பெற்றோரே நல்லா ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, சபையை ஒழுங்கா அட்டன் பண்றவங்க, இப்படிலாம் இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்னது, அதை பிரயோஜனப்படுத்தியே நீங்க கிறிஸ்துவை எளிதில் அறிந்து கொள்ளலாம், தேவனிடத்துல கிட்டி சேரலாம். அதற்காக எதை நீங்க சப்ஸ்டியூட்டா மாத்திக்க முடியாதுன்னா, பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க, அதனால நான் எப்படி போனாலும் நான் காப்பாற்றப்பட்டுருவேன் எப்படியோ, அப்படி நீங்க போக முடியாது, அழிஞ்சிருவீங்க. நாலாவது, you can learn from your parents without repeating their sins. பெற்றோரின் பாவங்களை மீண்டும் செய்யாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம பெற்றோரை பார்த்து தான் வளருவோம். சில நேரங்கள்ல எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ, பெற்றோர் மத்தியில எது தவறாக இருக்கிறதோ அதை பார்த்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம அதை திரும்ப செய்யக்கூடாது என்கிற ஒரு வெளிச்சத்துக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதை நம்ம செய்யலாம். இல்ல நம்ம ரத்தத்திலே அது இருக்குது, எங்க அப்பா கிட்ட இருந்தது எங்கிட்ட இருக்குது, எங்க தாத்தா கிட்ட இருந்தது எங்க அப்பா கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை மாற்றிக்கொள்ளணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்றாரு, மாற்றிக்கொள்ளலாம். ஐந்தாவது பாடம், repentance means turning, not merely regretting. மனம் திரும்புதல் வருத்தம் மட்டுமல்ல, திரும்புதல். சிலர் இன்னைக்கு மனம் திரும்புதல் எதோட நிறுத்தி கொள்றாங்கன்னா, வருத்தப்படுறதோட. ஏதோ ஒன்று செய்வாங்க, செஞ்சுட்டு அடட இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வருத்தம் மட்டும் படுவாங்க. வருத்தம் படுவது மனம் திரும்புதல் அல்ல. வருத்தம் படுதல் மனம் திரும்புதலுடைய ஒரு முதல் அடையாளமா இருக்கலாம். ஆனா அது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்னது, உங்க மனச அதன் மேல இல்லாதபடி தேவனிடத்துல திருப்புவது. தேவனே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், உம்மாலே இது முடிகிறது, நான் இதிலிருந்து விடுதலை ஆகிறேன் அப்படின்னு தேவனை இருக பற்றி கொள்றோம் பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். வருத்தப்பட்டுட்டு மட்டும் அட பண்ணக்கூடாதுதான், சரி நான் பண்ணிட்டேன், என்ன பண்றது, தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. சொல்லிட்டு வருத்தப்படுறது ஒரு காலம் ஒருவனையும் மாற்ற போறது இல்ல. ஆறாவது பாடம், God's grace remembers forgiven sin no more. தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னா, மன்னிக்கப்பட்ட பாவத்தை கிருபை இனி விரோதமா நினைவு கூறாது. உங்களுக்கு மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப அந்த பார்வையில தேவன் உங்களை பார்க்கிறது இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க பாருங்க. இத எந்தெந்த அர்த்தத்துல விளக்கி கூறி முடிக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவரா வாழ்ந்தார்னா, ஆதி ஆகமத்துல ஆதாம் ஒரு தவறு செய்தான், முந்தின ஆதாம் தவறு செய்தான், பிந்தின ஆதாம் அதை ரிப்பீட் பண்ணல. The son did not repeat Adam's rebellion. கிறிஸ்து என்னும் பிந்தின ஆதாம் முந்தின ஆதாமின் கலகத்தை மீண்டும் செய்யாத ஒரு குமாரனாக வாழ்ந்தார். நமக்கு என்ன ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட முன்வைக்கப்படுகிறது பாருங்க. முன்னாடி எல்லாம் அப்படிதான் செஞ்சாங்க, அதனால நான் இப்படியே செய்யறேன் அப்படி நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்னைக்கான தியான கேள்விகளை கேட்டு முடிக்கலாம். குடும்பத்தின் எந்த விளைவுகள் என் வாழ்க்கையை பாதித்துள்ளன? இன்னைக்கும் நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறீங்கன்னா எது இதெல்லாம் பாதிச்சிருக்குது, அதை காரணமாக்கிட்டே சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க அதுல இருந்து வெளிவர முடியும், ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அவற்றை என் தற்போதைய தவறான தேர்வுகளுக்கு காரணமாக பயன்படுத்துகிறேனா? இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு
அது காரணத்தை தூக்கிட்டு போய் பெற்றோரையோ இல்ல குடும்பத்தையோ சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நெவர். அப்படி பண்ணாதீங்க. அது சரியான தேவனுடைய தன்மையே கிடையாது. மூன்றாவது, எசேக்கியேல் 18ல நீதிமானை அடையாளப்படுத்திய குணங்கள் என்ன நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? கற்பு, உதவி செய்தல், நீதியாய் நடக்கிற அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு நிறைய குணங்களை அடையாளத்துவப்படுத்தி காட்டுகிறது. ஏழைகளை கவனிப்பதோடு நீதியை தேவன் ஏன் இணைக்கிறார்? ஏன்னா கொடுக்கும் விஷயம்ங்கிறதுலயும் நீதி இருக்கிறது. நீங்க உதவுகிற காரியத்தை தேவன் நமக்கு நீதியுள்ள காரியமாக காட்டுகிறார். விசுவாசமுள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தானாகவே விசுவாசிகள் ஆக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. விசுவாசத்தை காட்டலாம், விசுவாசத்தை போதிக்கலாம். ஆனா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து தானே எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரவர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாகிறது. பிள்ளைகள் தனிப்பட்ட விசுவாசத்துக்கு வர பெற்றோர் எவ்வாறு வழி நடத்தலாம்? இன்னைக்கு அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நல்ல பெற்றோர். அப்ப நல்லா இருக்கணும்னு அடுத்த சந்ததின்னு நினைக்கும் போது அடுத்த சந்ததிக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதோ, படிப்பை வாங்கி கொடுக்கிறதோ, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறதோ அல்ல ஒரு நல்ல பெற்றோருடைய தன்மை. இன்னைக்கும் நீங்க தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருகிறார்களா என்று நீங்கள் பார்ப்பதே நீங்கள் அவர்களை வழிநடத்துறதற்கான சிறந்த ஆதாரம். நீங்க சரியா வழி நடத்துறீங்க, உங்க பிள்ளைகளை நீங்க சரியா அவங்களை போஷிக்கிறீங்க, அவங்களுக்கானதை நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா அவங்கள விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்துறது. விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்கிறதோடு நிறுத்திடலாமா? இல்ல. விசுவாசம் எப்படி உருவாகும்னா தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால உருவாகுது. அப்போ பிள்ளைகளை விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்த நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அவரிடத்துல நீங்கள் எப்பொழுதெல்லாம் பேச முடியுமோ பேசிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தைரியமா இரு. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களோ விசுவாசம் உள்ள உருவாவதற்கு அதுவே காரணமாய் அமைகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடித்ததை பேசுங்கள். விசுவாசம் அடுத்தடுத்த சந்ததிக்கு உருவாகிறது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கூட தீமோத்தேயுவா இருக்கிறாரு. பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ளும் அம்மாவாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயுவுக்கும் தொடர்ந்து வருகிறது என்றால் இன்றைக்கு சந்ததி சந்ததியாய் தெய்வ பயமுள்ள சந்ததியாய் நாம் உருவாக முடியும் என்பதை தேவன் நமக்கு காட்டுகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் நீர். குடும்பங்களை காரணம் சொல்லி ஆண்டவரே எங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. பெற்றோருடைய தவறுகளோ முன்னோர்களுடைய தவறுகளோ எங்களை பாதித்து நாங்கள் அதில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதையும் தேவன் விரும்புவதில்லை. நாங்கள் மனம் திரும்பி உம்மை பற்றி கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட கட்டுகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து நாங்கள் விடுதலையாக முடியும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துகிறதற்காய் நன்றி. விடுதலையோடு எங்களை நீர் வாழ வைக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் தெய்வ பயமுள்ள சந்ததியை எங்கள் மூலமாய் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. விசுவாசத்திலே வளர வைக்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீரே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். உண்மையை நாங்கள் இருக பற்றி கொள்கிறோம். இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு தேவை, இன்னும் அதிகமாக கொடுங்க. சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் எங்கள் அடையாளமாக வைத்து அதை எங்களுக்கு காட்ட வைங்க. நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்கள் எதற்கு அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பை எல்லாருக்கும் நாங்கள் காட்டட்டும். எங்கள் சரீரம் ஆரோக்கியமாய் வாழட்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் நிரப்பப்படட்டும். இன்னைக்கு உமக்கு சாட்சியாக வாழ்ந்து எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Praise God. Praise God, ma. Praise God, sister. Praise God, uncle. Praise God, Father. Praise Lord. Praise God, praise God, yeah. Praise God, ma. Praise God, brother. Praise God, yeah. Praise God, ma.
ஆமென்.